ஆனா ஃபர்ஸ்ட் தர்மமான அஹிம்ச தர்மத்தை நம்ம கடைபிடிச்சு நம்ம கடவுளுக்கு வந்து அதை சமர்ப்பிக்கணும். இங்க என்ன மாதிரி இம்சன்றது மனிதர்கள் பண்றாங்கன்னா, எல்லா ஜீவிகளையும் வந்து கொன்னு அது நம்ம வந்து உணவா சாப்பிடுறது ஒண்ணுன்னா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அசிசரிஸ் ஒரு ஜந்து தோல் அனிமல்ஸோட தோள்கள்ல வர்றது பெல்ட் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், செருப்பு ஆகட்டும், இல்லைன்னா பேக்ஸ் ஆகட்டும், பர்சஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பியூர் லெதர்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கி அது வந்து அனுபவிக்கிறோம். ஆனா அது கூட வந்து நம்ம வாங்குறதுனாலதான் அந்த ஜந்துக்கள் தோல்ல வந்து அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே பண்ணி விற்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து நம்ம வந்து கர்மா தான். அதனால எந்த ஜீவியும் நம்ம வந்து துன்பம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி அக்சசரிஸும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டு வஸ்திரங்கள் நம்ம வந்து சாரீஸ் எல்லாமே வந்து பெண்கள் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு புடவைன்னா. அந்த பட்டு பூச்சில இருந்து அது அந்த நூல் எடுத்துட்டு அது நேசி நம்ம வந்து அது ஒரு சாரியா ஆகட்டும், இல்லைன்னா வந்து வஸ்திரமா தோத்தியா நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுவே பாருங்க, உற்சவங்கள் நடக்குது. இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் எல்லாமே அந்த கடவுளுக்கு வந்து பட்டு வஸ்திரம் தான் வந்து சமர்ப்பணம் பண்றாங்க. சோ எப்பவுமே கடவுள் வந்து கேட்கல எல்லா அந்த ஜீவிகளை கொன்னு அதுல இருந்து வஸ்திரம் பண்ணி எனக்கு சமர்ப்பீங்கன்ட்டு. இது எல்லாமே புரிதல் இல்லாத நிலையில இது எல்லாமே மனிதர்கள் வந்து பண்றாங்க.